நம்ம சமையல் செய்யும் போது கருவேப்பிலை இல்லாம செய்ய மாட்டோம், ஆனா சாப்பிடும்போது அதை தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி செய்யும் போது அந்த கருவேப்பிலையோட முழு சத்தும் நமக்கு கிடைக்குது. 3 பேருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குக்கர்ல சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவி அதையும் சேர்த்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டு, 7-8 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, தூள் சேர்க்க வேண்டாம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கர்ல 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். வர கொத்தமல்லி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்சியில போடும்போது நிறைய தண்ணி இருந்தா தெரிக்கும், அதனால தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு நல்லா மிக்சியில நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அந்த எடுத்து வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு நான் இன்னும் கூட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். பாசிப்பருப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் திக்காதான் இருக்கும். கார்ன்ஃபிளவர்லாம் நம்ம எதுவும் சேர்க்கறது இல்லை. இப்போ இதை நல்லா சூப் வடிகட்டுறதுல வடிகட்டிட்டு அந்த சக்கை வேஸ்ட் தான், அதை தூக்கி போட்டுட்டு சூப் அடுப்புல வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். ஏன்னா காரம் கம்மியா இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோ சூப்பரா இருக்குங்க.